பேசலாமா? பேசுங்க. ஓகே சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். மெசேஜ் பண்ணது, ஊர் சுத்துனது, பழகுனது எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனா நீங்க அப்பெல்லாம் காட்டுறீங்க. இது இந்த எல்லா பொண்ணுங்களையும் உஷார் பண்ணிட்டு நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு வானுங்களே, அப்படி எழுதிக்கோங்க. எதுக்காண்டி சொல்றேன்னா, நான் பாட்டுக்கு எல்லா ஒண்ணுமே சொல்ல போவேன், நீங்க அதை எடுத்து படம் ஓட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கும் எத்தா நல்லாதான் இருக்கும். என்னடா சார், அவன் ப்ளே பாய் சார், கொடுங்க பேசிட்டு போட்டோம். இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க சார். இங்க கேளுங்க சார். சொல்லுங்க. இந்த மேட்ருக்காண்டி வெளில வந்துச்சுன்னு வைங்களேன், என்ன மாதிரி பிளே பாய் மட்டும் இல்ல சார், இந்த அண்ணப்பா லவ், பெஸ்டி, கிரஷ், ஏன் பிடிஎஸ் ஃபேன் கேர்ள்ஸ் கூட உள்ள போற மாதிரி ஆயிடும். அதுக்காண்டி தான் சொல்றேன். சரி சார், என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான், நான் போயிட்டு வந்து உங்களுக்கு டீடைலிங்கா சொல்றேன். சார், நம்ம விஷயத்துல யார் சார் நடிக்க வைக்க போறீங்க? உங்க மைண்ட்ல யாராச்சும் இருப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. வேணாம் சார், நானே நடிக்கிறேன். ஏன்னா என் அளவுக்கு பிளே பாய் எவனும் இருக்க மாட்டான். வணக்கம் ஐயா. நான் ஊர்ல இல்லாம போது என் ஏரியா வந்து ஏன் ஆளு உஷா பண்ணிருக்க, ஒத்துக்கிறியா? ஐயா, எனக்கும் அந்த ஆளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கய்யா. அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோட பைசன் பத்துக்கு போயிருந்தேங்கய்யா. இந்த மேட்டர் எனக்கு சொல்ல நான் ஊர் உள்ளே இல்லைங்கய்யா. இல்லையே, ஏற பசங்க சாட்சி சொன்னாங்களே. அது 100% புட்டாப்புங்கய்யா. ஏரியா பசங்க ஒத்தனோட ஆளும் சேர்த்து உஷார் பண்ணிட்டு கான்ல சொல்லிருப்பானுங்கய்யா. எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கய்யா. யாரா அவன் நம்ம ஏரியா திவ்யாவே உஷார் பண்ணிட்டு போறது? இந்த தைரியம் எவங்கடா வந்துச்சு? இப்பதான் கீழே ரோசா போட்டு போயிருக்கான். விடாத மச்சான் அவனை.